அறத்தை எப்படி பின்பற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்னு முறையா வளர்க்கணும். அதுல ஒரு நிமிஷம் மாறி போச்சுன்னா பலன் வராது. பலன் கொடுத்தாதான் அது தர்ம சம்பர்த்தனம். அப்படிப்பட்ட அம்பாள் அந்த தர்மத்தை வளர்க்கறது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஐயன் ஐயாரனார்க்கு அறியலாது மனையிலைனர். மகாவிஷ்ணு அம்சம் அந்த அம்பாள். சாட்சாத் மகாவிஷ்ணு தர்மத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு நமக்கெல்லாம் இருந்து காமிக்கிறார். ஸ்திரீ தர்மத்தை அவரே ஸ்திரீயா சொரூபம் எடுத்துட்டு சிவனுக்கு எப்படி பூஜை பண்றது, அவருக்கு எப்படி ஒத்தாசை பண்றது அப்படின்னு சொன்னதுனால தர்ம சம்பர்தனின்னு பேர். நினைச்சாலே புண்ணியம். போனோம் அந்த நேர்ல போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு இதை சொல்றேன்னா, இதை நாம சொல்லிட்டே வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டா, இந்த விருத்து அப்படிங்கிற வேர் இருக்குல்ல, அதுக்கு அறுப்பது வெட்டுவதுன்னு பேர். பிறவியை வேறறுத்து விடும் இந்த நாமாவளி. துக்கத்தை வெட்டி விடும், இல்லாமலே போயிடும். பிறவியை வேறறுத்து துக்கத்தை இல்லாமல் செய்கின்ற அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக.